ஆன்மீக அருணியர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அதலால் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சனி பெயர்ச்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். என்னம்மா இது உங்கள் பதிவே நாங்கள் பார்த்துருக்கோம். சனி பெயர்ச்சி ஆல்ரெடி சனி பகவான் பெயர்ச்சி ஆகிட்டார். அந்த பலன்கள்லாம் நாங்கள் பார்த்துட்டோமே, நிறைய ஜோதிடர்கள் சொன்னாங்க, நீங்களும் சொன்னீங்களே அப்படின்னா உண்மைதாம்மா. இப்போ என்ன புதுசாக திருப்பி சனி பகவான் பயிற்சி ஆகியிருக்காரு அப்படின்னா, பொதுவாக பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் 2 விதமான பஞ்சாங்கங்கள் பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணப்படுது. அப்படின்னா ஒன்று திருக்கணித பஞ்சாங்கம். திருக்கணிதம் அப்படின்றது என்ன? அட்வான்ஸ்டு வெர்ஷன் ஆஃப் வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்லாம். இந்த வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம் அப்படின்னு 2 விதமாக பஞ்சாங்கங்கள் ஃபாலோ பண்ணப்படுது. இந்த வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்றது என்ன? நம்மளோட ரிஷிகளும் முனிவர்களும் முன்னோர்களும் பயன்படுத்திய பஞ்சாங்கம். அதுதான் பார்த்திங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கம். இன்றளவும் நவகிரக ஸ்தலங்களில் கடைபிடிக்கப்படுறது எது அப்படின்னா வாக்கிய பஞ்சாங்கம் தான். ஆக திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் 29 மார்ச் 2025 பார்த்திங்கன்னா சனி பகவான் கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிட்டார். ஆனால் வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் 6/3/2026 தான் கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார். இது பார்த்திங்கன்னா தர்பாரண்யேஸ்வரர் கோயில் திருநள்ளாறில் வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இன்றளவும் மக்கள்லேயும் பெரும்பகுதியான மக்கள் வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த வாக்கியத்துக்கும் திருக்கணித்துக்கும் இப்படி ஒரு விதமான கன்ஃபியூஷன் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு 29 மார்ச் 2025 திருக்கணித பிரகாரம் சனி பகவான் கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிட்டார் இல்லையா? இப்போ அதுக்கப்புறம் பிறந்த குழந்தைகளுக்கு இப்போ அவங்க கேட்குறாங்க பெற்றோர்கள், வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் எங்களுக்கு குறித்து கொடுங்க அப்படின்றவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம்? சனி பகவான் கும்பத்திலேயே இருக்க மாதிரி தான் குறித்து கொடுக்குறோம். திருக்கணித பிரகாரம் குறித்து கொடுக்குறவங்களுக்கு சனி பகவான் மீனத்தில் போயிட்ட மாதிரி குறித்து கொடுக்குறோம். என்ன பண்ணுறது? நான் இதை தான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி தானே நம்ம குறித்து கொடுக்கணும். ஆக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். 6/3/2026 வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் சனி பகவான் கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனி பகவான் உங்களுக்கு என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறாரு, நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இதில் எதுமா ரைட்டு, வாக்கியமா திருக்கணிதமா அப்படின்னா, இந்த திருக்கணிதத்தினோட பேஸே வாக்கியம்தாம்மா. இந்த அட்வான்ஸ்டு மேத்தமெட்டிக்ஸ், அட்வான்ஸ்டு ஃபிசிக்ஸ், அந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ்டு ஒரு இதுதான் பார்த்திங்கன்னா திருக்கணிதம். சரி, இப்போ நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு உங்கள் ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்களை சனி பகவான் கொடுக்க ரெடியாக இருக்காரு பார்த்துடலாமா? மேஷராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குது? கும்பத்துலேருந்து சனி பகவான் மீனத்துக்கு பயிற்சியாகி அமர்ந்திருக்கார். இந்த மீனத்துக்கு பயிற்சியாகி இருக்க சனி, மீனம் உங்களுக்கு என்ன பாவம்? 12ஆம் பாவம். 12ஆம் பாவத்தில் சனி பகவான் விரைய சனி அப்படிம்பாங்க. இது பாருங்கள் 7 நாட்டு சனி. அப்போ பயந்துட வேண்டாம், ஐயோ 7 நாட்டு சனி வந்துருச்சுப்பா, அவ்வளோதான் நம்மளோட லைஃபே முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பயம் சனியை குறித்து மக்களுக்கு இருக்குது. இது சனியை குறித்து பயப்படணுமா அப்படின்னா ஒரு விதத்தில் பயப்படணும், ஒரு விதத்தில் பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. மேஷம், நீங்கள் பாருங்கள், செவ்வாய் தான் உங்கள் ராசி அதிபன். பெருசாக யாரையும் கெடுக்க தெரியாது, யாருக்கும் ஏமாற்ற தெரியாது, யாரையும் துரோகம் பண்ண தெரியாது, யாரையுமே ஏமாற்ற மாட்டோம். நம்ம வேணால் ஏமாறலாம் அப்படின்னு சொல்ல அதீத புத்திசாலிகளால் அப்படின்னு. அப்படிப்பட்ட மேஷராசி என்பர்கள் ஆளுமை கொண்டு ஜாஸ்தி உண்டு. கோபம், சட்டுன்னு கோவப்படுவீங்க, டக்குன்னு டென்ஷன் ஆவீங்க, இரிட்டேட் ஆவீங்க. அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ். நீங்கள் ரொம்ப நேர்மையானவங்க, ஹானஸ்டான பர்சனாலிட்டிஸ். நீங்கள் சனியை பார்த்து பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சனியை ஓவர்டேக் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அது இந்த பதிவினோட முடிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ சனி உங்களுக்கு 7 நாட்டு சனியாக வர, 7 நாட்டு சனியாக வந்தால் எல்லா மேஷராசி அன்பர்களுக்கும் ஒரே மாதிரி பலனை கொடுப்பாரா அப்படின்னா அப்படி கிடையாதுமா. காரணம் என்ன அப்படின்னா உங்களோட வயதை பொறுத்து தான் சனி கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக பாருங்கள், ஒரு ராசியிலேருந்து திருப்பி அந்த ராசிக்கு சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறதுக்கு 29 ஆண்டு காலங்கள் தேவைப்படுது. அப்போ வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப இளம் வயசு மேஷராசி அன்பர்கள். இப்போ தான் சனி பகவான் 7 நாட்டு சனியை ஃபஸ்ட்டு ரவுண்டு வராரு. அப்படின் போது கண்டிப்பாக இன்னல்களும் இடையூறுகளும் பிரச்சனைகளும் படிப்பினைகளும் உண்டு அப்படின்லாம். உதாரணத்துக்கு நம்ம சின்ன பிள்ளைங்களாம் பார்க்கணும். இப்போ ஸ்கூல் பிள்ளைங்களாம் ரொம்ப ஒரு 6th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கலாம், நடக்கவே நடக்காதுங்க, ஓடுங்க, துபுன்னு ஓடுங்க. அம்மா சொல்லுவாங்க, கண்ணு நடக்கணும், பார்த்து நடக்கணும், வழுக்கிடும் கண்ணு, விழுந்துருவேன் அப்படின்னு அம்மா எத்தனையோ முறை சொல்லியிருப்பாங்க, கேட்க மாட்டாங்க. ஆனால் சனி சொன்னால் கேட்பாங்க. எப்படி அப்படின்னா, ஓடும்போது அந்த பால்னு விழுந்து, கால் இல்லைன்னா லைட்டாக சுளுக்கு பிடிச்சி விழுந்து அடிபட்டு 2 நாள் நடக்க முடியாமல் அந்த வலியும் வேதனையும் அனுபவிக்கும் போது அந்த குழந்தை அதுக்கப்புறம் எப்போ நடந்தாலும் யோசிச்சு நிதானமாக, அம்மாவே கொடுக்கணும்னு ஓடிவா, என்ன இவ்வளோ நிதானமாக நடக்கிற அப்படின்னா கூட இருமா வரேன் அப்படின்னு நிதானமாக போகும். இதுதான் சனி சொல்லி கொடுக்குற பாடம் அப்படின்றது. உன்னை செதுக்கி சிற்பமாக்குவான் சனி பகவான். அதாவது பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, செதுக்கும் போது வலின்னு சொல்லக்கூடிய எந்த கல்லும் சிலையாகாது,
அது படிக்கட்டாக மாறி மக்களோட மிதி அடிப்படும். ஆனால் செதுக்கும் போது எல்லா வழியும் தாங்குகிற கல் தான் வந்து பார்த்திங்கன்னா கர்ப்ப கிரகத்தில் சிலையாக இருந்து தெய்வமாக மாறி பாலும் பன்னீரும் பஞ்சாமிர்தம் தேனும் அபிஷேகமாக பெற்று இன்புற்று வாழும். அந்த மாதிரி தான் சனி உங்களை முழுசும் செதுக்கக்கூடிய காலகட்டம். நீங்கள் ரொம்ப இளம் வயசு மேஷராசி அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா சில பல சோதனைகளும் பிரச்சனைகளும் இன்னல்களும் இடையூறுகளும் நீங்கள் சந்திப்பீங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து சனி கொடுக்கக்கூடிய பலன்கள். இப்போ வந்து பாருங்கள், மத்தியம வயசு 30+ இருக்கீங்க, 40 இருக்கீங்க, உங்களுக்கு 45 ஆகுது, 2வது ரவுண்டு சனி வரார். ஆல்ரெடி சின்ன வயசில் ஒரு முறை சனி மகன் 7 நாட்டு சனியாக வந்துட்டாருமா. இப்போ 2வது ரவுண்டு வரார். இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பொங்கு சனி அப்படிம்பாங்க. வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு வர்றது விரைய சனி, மத்தியம வயசு அன்பர்களுக்கு வர்றது பொங்கு சனி. அதுலேயும் ஒரு மித்து இருக்குது, பொங்கு சனி வசதி வாய்ப்பு அந்தஸ்து அப்படியே வந்து பொங்கி வழியும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க. அது உண்மையா அப்படின்னா அதுவும் உண்மை கிடையாது. பொங்கு சனியில் ஆல்ரெடி உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறை சனி பகவான் வந்து உங்களை பதப்படுத்திட்டாரு, பக்குவப்படுத்திட்டாரு, தெளிவுபடுத்திட்டாரு, செதுக்கி சிற்பமாக்கிட்டார். இப்போ அவர் உங்களை சிற்பமாக்கணும் அப்படின்ற அவசியம் ஒன்றும் இல்லை. ஆல்ரெடி நீங்கள் சிற்பம் தான். அங்கங்கே கொஞ்சம் அவர் வந்து போயிட்ட பின்னாடி பாசி படிஞ்சிருக்கும் பார்த்தீங்களா, அதை மட்டும் க்ளீன் பண்ணிட்டு போவார். ஆக பொங்கு சனியும் போது பெருசாக இன்னல்களும் இடையூறுகளும் கிடையவே கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சக்ஸஸ், உங்களோட டெஸ்டினியை நீங்கள் அடைஞ்சிடுவீங்க. இது பொங்கு சனியை குறித்த ஒரு விஷயம் அப்படின்லாம். நீங்கள் 60+, 70+, 75 வயசாகுதுமா, எங்களுக்கு சனி பகவான் 3வது ரவுண்டு சனியாக வரார். இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக மேஷராசி என்பர்கள் வயது 60+, 70+, 80 கிட்டே இருக்குது அப்படின்னா சனி தங்கு சனியாக வராரு. அப்போ நீங்கள் எதில் வந்து உஷாராக இருக்கணும் அப்படின்னா ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கணுமா. ஆக மேஷராசி அன்பர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாலும் 7 நாட்டு சனி உங்களுக்கு வருது அப்படின்னாலும் இந்த 3 ரவுண்டு இருக்குது. ஆக என்ன வயதில் நீங்கள் இருக்கீங்க அதை பொறுத்து தான் உங்களுக்கு பலன்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதுக்கும் மேலே சனியினோட விசேஷ பார்வை இருக்குமா, 3, 7, 10. அது நல்ல பார்வையும் உண்டு, தீய பார்வையும் உண்டு. அந்த விதத்தில் இவர் 7 நாட்டு சனியாக விரைய சனியாக இருந்து உங்களோட 2ஆம் பாவத்தை பார்க்குறாரு. குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன இடையூறுகள் அப்படின்றது இருக்க தான் செய்யும். பொதுவாக அதுவும் உங்கள் வயசை பொறுத்து தான். பிரச்சனைகளும் உங்களோட வயசை பொறுத்து. ரொம்ப இளம் வயசு பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும். மத்தியம வயசு, அதுக்கப்புறம் முதிர்ந்த வயசு பெருசாக கிடையாது. ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர், அது உண்மை தான். அப்போ முதிர்ந்த வயசு, வயோதிகம் அப்படின்னு நம்ம வயசை பொறுத்து நம்ம யோசிக்கக்கூடாது. நம்ம மனசு என்றும் இளமை அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். பெருசாக நம்ம வந்து உடம்பை பற்றி கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஆக ரொம்ப இளம் வயசு மேஷராசி அன்பர்கள் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். என்னோட ஒரு புத்திசாலித்தனத்தினால என் குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகளை தீர்த்து வைக்க முடியல. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பகவான் கிட்ட சரணாகதி அடைஞ்சிடுவோம். ஐயா நீ பார்த்து என்ன செய்யறியோ செய் அப்படின்னு காலில் விழுந்துருவோம் பார்த்தீங்களா, கடவுள் காலில். அந்த மாதிரி நீங்கள் கடவுள் காலில் விழுந்துருங்க, எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேலே சனி பகவான் உங்களுக்கு லார்ட் ஆஃப் 10 and 11, அதாவது தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் 12ஆம் பாவத்தில் வரும்போது என்னென்ன மாதிரி பலன்கள் வயதை வச்சு சொன்னேன். அதுக்கடுத்து 6ஆம் பாவத்தை பார்க்குறாரு. 6ஆம் பாவம் அப்படின்றது ருணரோக சத்ருஸ்தானம். ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்க்கும்போது மேஷம் எதுவாக இருந்தாலும் நேரடியாக பேசக்கூடியவங்க, உள்ளதை உள்ளபடியே பேசக்கூடியவங்க. இந்த காலகட்டம் உள்ளதை உள்ளபடியே பேச வேண்டாம், அமைதியாக இருந்துடுறது நல்லது. பிடிக்குது அப்படின்னா நல்லா பேசுங்க, பிடிக்கல அப்படின்னா அமைதியாக இருந்துருங்க, பிரச்சனையை முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி பெரிய லெவலில் கடன் கொடுக்கவும் வேண்டாம், பெரிய லெவலில் கடன் வாங்கவும் வேண்டாம். ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது இன்ஜென்ரலாக வச்சுக்கோங்க. ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படின்னா எங்களுக்கு என்னம்மா வரும் அப்படின்னா பொதுவாக சனி அப்படின்னாலே எலும்பு சார்ந்த பிரச்சனைகள். பொதுவாக இடுப்புலேருந்து கால் வரைக்கும் தான் சனியினோட ஏரியா. ஆனால் சனி அதை மட்டும்தான் ஆக்கியூபை பண்ணுவார். தலையிலேருந்து கால் வரைக்கும் எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை அவர் கொடுத்துருவார். அதாக அந்த ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் வருது அப்படின்னா உடனே வைத்தியம் அப்படின்றது பண்ணிவிடுங்க. 9ஆம் பாவத்தை பார்க்குறேன். 9ஆம் பாவம் அப்படின்றது பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானத்தை பார்க்கும்போது ஒரு விஷயத்தை ஒரு முறை செய்கிறேன், நடக்க மாட்டேங்குது. ஒரு விஷயத்தை 4 முறை செய்கிறேன், நடக்க மாட்டேங்குது. மல்டிபிள் டைம்ஸ் நான் ட்ரை பண்ணுறேன். ஒரே விஷயத்தை 6 முறை 7 முறை செய்கிறேன், சாலிடாக நடந்துடும். சனிக்கு வந்து பாருங்கள் முயற்சி ரொம்ப பிடிக்கும். ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம், இது வந்து நடக்காது, இது ஆவாது, இது முடியாது, இது சான்ஸே இல்லை அப்படின்லாம் ஒதுங்குறவங்கள சனிக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் மேஷம் அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் கிடையாது. எந்த ஒரு விஷயத்தையும் உன்னால் முடியாது அப்படின்னு மட்டம் தட்டினா போதும், நான் அதை முடிச்சுட்டு தான் அவங்க முன்னாடி நிற்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான் மேஷம். அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் இந்த காலகட்டம் உங்களோட ஸ்திரமான ஒரு குணம், ஸ்திரமான முயற்சி அப்படின்றத நீங்கள் மூலதனமாக போடுறீங்க அப்படின்னா ஒரு விஷயம் மல்டிபிள் டைம்ஸ், மோர் தென் 3 டைம்ஸ் ட்ரை பண்ணும்போது அது சக்ஸஸ் அப்படின்றது அடைஞ்சிடும். இந்த மல்டிபிள் டைம்ஸ் ட்ரை பண்ணுறது எது? ஹையர் எஜுகேஷன். நான் இங்கே எம்பிபிஎஸ் படிச்சிட்டோமா, நான் வெளிநாட்டில் போய் எம்டி படிக்கணும், தாராளமாக படிக்கலாம். ஆனால் மல்டிபிள் டைம்ஸ் ட்ரை பண்ணணும். உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்குமான உறவு முறைகளில் ஒரு நல்ல இணக்கம், இதுக்கும் நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் ட்ரை பண்ணணும். அப்பானோட உறவு முறையை மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறது தான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பெரிய லெவலில் யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம். இந்த விஷயத்தை இந்த காலகட்டத்துக்குள்ளே நான் செஞ்சு முடிச்சிடுறேன்,
உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு சுய தொழில் வச்சு நடத்துகிறீங்க, நிறைய ஆர்டர் எடுக்கிறீங்க, ஆர்டர் எடுத்துகிட்டு இந்த டைமில் பக்காவாக நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த வேலையே முடியாத சூழ்நிலை வரும். நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக அந்த வேலைக்கு வந்திருக்க மாட்டாங்க. அப்போ தான் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். ஸோ அந்த டைம் நம்ம வந்து வாக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை. அப்போ நம்ம எப்படி சொல்லலாம், வாக்கே கொடுக்கக்கூடாது அப்படி இல்லை. ஒரு 2 நாளில் நீங்கள் வந்து முடிச்சிட முடியும் அப்படின்னா 4 நாளில் முடிச்சு கொடுக்குறேன், முடியும் அப்படின்னா 3 நாளில் முடிக்கிறேன், கொஞ்சம் 4 நாள் டைம் கொடுங்க, ஏன்னா ஸ்டாஃப்ஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத நீங்கள் நாசுக்காக சொல்கிறீங்க அப்படின்னும் போது நல்லது. புரியுதுங்களா? ஆக மேஷராசி அன்பர்கள் உங்களை வயதை பொறுத்து 7 நாட்டு சனியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லதே செய்வான், கவலைப்பட வேண்டாம். அதுக்கும் மேலே 7 நாட்டு சனி, நாங்கள் ரொம்ப இளம் வயசுங்க நீங்கள் சொன்ன மாதிரி, அவர் எப்படி ஓவர்டேக் பண்ணுறது, அவரோட சைக்காலஜி என்ன, சனிக்கு உழைக்கிறவங்கள ரொம்ப பிடிக்கும். நீ எந்த அளவுக்கு நேர்மையாக, நாணயமாக, டெடிக்கேட்டடாக, ஹார்ட் ஒர்க்காக இருக்கியோ, ஹார்ட் ஒர்க் பண்ணுறியோ அந்த அளவுக்கு சனி உன்னை சோதிக்க மாட்டான். நேர்மை அப்படின்றது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், உழைப்பு அப்படின்றது ரொம்ப பிடிக்கும். ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம் சனீஸ்வரன், நீதிமான், அவனை ரொம்ப ஓவர்டேக் பண்ணுறது. எல்லாரும் பாம்புன்னா படையே நடுங்கும் அப்படிம்பாங்க. இந்த சனி பயிற்சிக்கு நம்ம திருநள்ளாருக்கு போய் பார்க்கணும். அதாவது நான் 2-3 முறை திருநள்ளாருக்கு போய் பார்க்க முடியாமல் வந்திருக்கேன். எத்தனை பெரிய க்யூ, எவ்வளோ தூரம் நிற்குது அப்படின்றது சொல்லி மாளாது. அவ்வளோ பேருக்கு சனியை பார்த்தா பயம் இருக்குது. யார் யாருக்கெல்லாம் சனி கெட்டு போயிருக்கோ அவங்களாம் திருநள்ளார் வந்து சனீஸ்வரனை தரிசனம் பண்ணுவாங்க. அப்போ தரிசனம் பண்ணால் நல்லது கொடுத்துருவானா? தரிசனம் பண்ணால் நல்லது கொடுக்க மாட்டான். ஈசனை வழிபாடு பண்ணால் நல்லது கொடுப்பான். நீ ரொம்ப கடினமாக உழைக்கிற அப்படின்னு அவன் தேடி வந்து உனக்கு நல்லது செய்வான். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. வாழ்த்துக்கள்.